வாழ்க வளமுடன். ஔவையார் சொல்லுவார், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு. ஏன் சொல்கிறதுங்கன்னா, இப்போ பறவைங்களாக பிறக்கிறோம், மிருகமாக பிறக்கிறோம், எத்தனை விலங்கினமாகவும் பிறக்கிறோம், எல்லாம் பிறப்பெடுக்குதுலாம். யார் எந்த மிருகத்துக்காது ஞானம்னு ஒன்று தெரியுமா, தியானம்னு ஒன்று தெரியுமா? தெரியாது. இல்லை, அது சாப்பிடுது, கொண்டு சாப்பிட்டுடுது. அதுதான் உலகமே தவிர அந்த மனுஷனாக பிறந்ததுக்கு தான் எது சத்தியம் எது தர்மம்ன்றதுக்கு தெரியுதுக்கு தான் மானிடராக பிறக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நினைக்கிறோமா? நினைக்கிறதே இல்லை. நம்ம செய்யறது தான் கரெக்டு அப்படின்ட்டு தவறுகள் அதிகமாக பாவத்தை செய்கிறோம். தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமா? ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் பிஸ்னஸ் வச்சுங்க, பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிடுது. அதை புரியும் தன்மை மிருகத்துக்கு தெரியுமா? அது கடன் வாங்குமா? எதுவுமே கிடையாது. அதை பற்றி தெரியும் தேவையில்லை. அதுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு மிருகத்தை கொண்டு ஒன்று சாப்பிட்ணுன்னு விதி அது இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு கடவுள் ஒரு விதி எழுதிக்கிறாரு. எப்படி தெரியுமா? இந்த முதல் மனுஷனாக வந்த எல்லா குரங்குலேருந்து மனிதனை வந்ததில்ல. அப்போ தான் ஒரு கர்மான்னு ஒன்று ஆரம்பிச்சது. எனது உனதுன்ற ஒரு எண்ணம் புறப்பட்டு தவறு செய்ய ஆரம்பித்தது தான் முதல் கர்மா. முன்னோர் செய்த கர்மான்னு சொல்கிறல்ல, முன்னோர் செய்யலை, யாரும் செய்யலை. நாம் தான் முன்ன செய்த கர்மாவை முன்னோருன்னு பேர் வச்சிட்டோம். நம்ம தப்பிச்சுக்கணும், அவங்கள சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அவங்க செய்த கர்மா அவங்க தான் அனுபவித்து தீரணும். அப்போ அது மாதிரி கொடுத்துருக்கும்போது மனுஷனாக பிறந்த நீங்கள் எதுக்குப்பா ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணுறீங்க? அவங்களோட உயிர் என்றைக்கு போகணுன்றதோ அது மாதிரி இருக்கு. அந்த பாவத்தை ஏற்று நீ அடுத்த பிறவிக்கு அதனோட வழி அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அடுத்த பிறவி கொடுக்குறாங்க. ஆனால் அவையார் என்ன சொல்கிறாரு? பிறப்பதே மனிதன் தான் அது ஒன்று அரியுதுன்றாங்க. அப்போ உங்கள் பிறப்பை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும், தவறு செய்யாமல் வச்சுக்கணும்ல, அன்பாக வச்சுருக்கணும்ல. அது மாதிரி வைக்காத ஒருத்தர் என்ன பண்ணார், ரொம்ப பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. ஒன்று அவங்க யார்கிட்டே சொல்லியிருக்கணும், எனக்கு இது மாதிரி இருக்குது சொல்யூஷன் கொடுன்னா கொடுத்துருப்பாங்க. அதையும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஊருக்கு வாழ்ந்தார்ல, நல்லா கடனை வாங்கிட்டு யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட கொடுக்குறது எப்படின்னு தெரியாது. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம பற்றி சொல்கிறத விட நம்ம இறந்துடலாம் சொல்லிட்டு அவர் இறக்கத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் விஷத்தை கொடுத்து கொண்டு வராங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. இப்போ இவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு என்னன்னா அடுத்த பிறவி போகிறதுக்கு சீக்கிரம் போகவே முடியாது. ஏன்னா அந்த உடம்பு யார் கொடுப்பாங்க? இப்போ நீ ஒரு கருவில் இறங்குன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, கடவுள் பார்ப்பாரு. நான் ஒழுங்காக உன் வினையை அனுபவிக்கிறது தான் ஒரு பிறவி கொடுத்து ஒரு மனுஷனாக பிறக்க வச்சேன். நீ உனக்கு அந்த மதிப்பு தெரியாத உன் இஷ்டத்துக்கு நீ உன் உடலை உன் ஆன்மை கொண்டுட்ட. அப்போ யார் உனக்கு கொடுப்பாங்க இடம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன பண்ணுவார், எதையும் ஒரு வேறு கூடில் அனுபவிக்க மாட்டார் அந்த உயிரை. அதுக்கு தான் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் பேயாட்டம் அலையுதுன்னு. இது தாங்க. மீதி யாராக சாதாரணமாக செத்தவங்க அலையிறாங்களா? இல்லையே. எதுக்கு? அதுக்கு மட்டும்னா அதுக்கு கூடு கிடைக்கல, அதனால அலையுது. என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் உடம்புல புகுந்து ஒரு வீக்னஸ் ஆகுறாங்கன்னு வச்சு ஒரு பயந்தாங்கொழி அந்த நேரத்துக்கு போகிறாங்கன்னு வச்சு வெளியில் அந்த ஆத்மா அலையுது இல்லை. இது நம்ம யார் உடம்புல அவங்க உயிர் எடுக்கலான்னு இது கணக்கு போடும். ஆனால் அந்த ஆன்மா அது நல்ல ஆன்மா வந்தால் கொஞ்சம் பிடிச்சி அது அவங்களோட கிரகங்கள் நல்லா இருக்காது போது, சில கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்னு சொல்கிறீங்கள, அது நேரம் சரியில்லாத போது அது உங்களை ஆட்டி படைக்கும். அதுக்கும் கடவுள் ஒரு வழி வச்சார அதை வெளியே அனுப்புவது எப்படின்னு. அந்த ஆன்மாலேருந்து வெளியே அனுப்பினால அந்த கூட்டிலேருந்து, ஆன்மாலேருந்து இல்லை கூட்டிலேருந்து அனுப்பினால அதுக்கும் ஒரு வழி வச்சு அதுக்கு வெண்ணிச்சு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்போ எவ்வளோலாம் கடவுள் கொடுத்துக்கிறாரு. நீ தப்பு பண்ணால் இது பிராயசத்து இதுன்னு உங்களுக்குள்ளே தான் கொடுத்துக்கிறாரு. தனியாக நீ இதை செய் அதை செய்யன்னு சொல்ல. அப்போ நீங்கள் அதை உணர்ந்த பிறகு இன்னொரு வாட்டி நீங்கள் உயிர் யாராவது மாற்றிக்குவீங்க? யாரும் அது மாதிரி விடாதீங்க. அந்த நேரம் வரும்போது ஒன்றும் இல்லைங்க, அது மூளை செல் சிந்தனை பண்ண விடாது. என்னென்னா நீ இது ஃபுல்லாக இது ஏற்றின்ட்டுருக்கல, நம்ம என்ன செய்யுது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு யார் முகத்தில் முழிக்கிறது, இதே மனசில் நினச்சிருந்தா அதுனா சரி. எதுக்கு நீ ரொம்ப என்னை ஃபுல் பண்ணுற, நீ முதல்ல போய் சூசைட் பண்ணி கொண்டுடும் அந்த மனசுக்கு. அது உடனே சொல்லிவிடும். அதுக்கு நான் போயிட்டு நம்ம உண்டாக்கணும் தானே மனசு, நான் கடவுளை உண்டாக்கணும் இல்லையா? அந்த மனசு இப்படி பண்ணோடனே நீங்கள் பண்ணிடுறீங்க. இனி அந்த தவறு செய்யாதுங்க. அலையும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு வலி என்னன்னு. நம்ம ஒரு நிமிஷம் உணராமல் பண்ண ஒரு தவறு
இப்போ எத்தினி அலையிற யார் கூடு கிடைக்கும் யார் கூடு கிடைக்கும்னு அலையிறீங்கள, அது மாதிரிலாம் அலையக்கூடாதுன்னு தான் கடவுள் ஒரு பிறப்பையும் கொடுத்து மனித பிறவை கொடுத்து உணர்ந்து நல்லதை செய்யுங்கன்னாங்க. செய்த கர்மாவை கழியுங்கன்றதுக்கு தான் இந்த பிறவி கொடுத்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் செய்யாதுங்க. உங்களுக்கு ஒரு மனசு ப்ராப்ளமா எந்த கஷ்டமாக தான் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எதுக்கு சொன்னால் தானே நீங்கள் கௌரவம் பார்க்குறீங்க, யாருக்கிட்டையும் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் சொல்லி கஷ்டம் வந்து உங்களுக்கு இல்லைல்ல, நீங்களாக செஞ்ச ஒரு இதுக்கு செயலுக்கு தானே விளைவு கடனாவோ இல்லை கஷ்டப்படுறதோ ஏதோ ஒன்று வருது. அப்போ அதை எப்படி வெளியேற்றினா ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையா, கோயிலில் போயிட்டு உட்காருங்க. நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட எடுத்து போயிட்டு இந்த குறை அந்த குறை வழியாக பேசும்போது அந்த கடவுள் ஓஹோ இவங்க இதை விரும்புகிறாங்க போல்ருக்கு, அதனால் தொடர்ந்து அதே கொடுப்போன்னு கொடுத்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மாற்றுங்க. எப்படி நெகட்டிவாக பேசின்னு வந்தீங்களா இல்லையா, இப்போ பாசிட்டிவாக மாற்றலாம். எப்படி நீங்கள் கோயிலுக்கும் போது அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அரச மரமோ வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம், அங்கே உட்காந்துன்னு இறைவா நான் என்ன செஞ்சேன், எனக்கு இந்த நிலை வர காரணம் என்ன அப்படின்னு உட்காந்து கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு விடை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ஏன்னா நான் வீட்டில் நீங்கள் தவம் பண்ணுங்க உங்களுக்கு விடை வரும்னா நம்ப மாட்டீங்க. நான் அது கூட சொல்ல, உங்கள் விருப்பப்படியே நான் வரேன். நீங்கள் அது மாதிரி கேட்டு பாருங்கள் கோயிலில் போய்ட்டு. அந்த என்னம்மா பேராற்றல் ஓ ஐயோ உணர்ந்துட்டு தான் கேட்குறேன், தவம் பண்ணலாம் கூட அந்த உணர்வு தெரியுதுல, நான் என்ன பண்ணேன் எனக்கு என்ன இதுக்கு காரணம் என்னான்னு கேட்குறேன். அப்போ நம்ம பதில் சொல்லலான்ட்டு உங்களுக்கு யார் உருவிலையோ உங்கள் கனவுலையோ இந்த காட்சி கொடுக்கும். நீ இந்த பிறவியில் இதை பண்ணிக்கிற, நல்லா செஞ்சுவேன், இதை செய்வதான் உனக்கு இந்த பிறவியில் நீ கஷ்டப்படுற, நல்லா பாருன்ற மாதிரி ஒன்று அது உங்கள் கனவுல வரலாம், இல்லை மற்றவங்க மூலியமாக வரலாம். அப்போ உணர்ந்து நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கா, அதை பிரதிபலன் ஐயோ அவங்கள செய்தவா என்ன மன்னிப்பு கேளுங்க. ஏங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேங்க, அறியாமை, நான் எனக்கு அறிவு அதை நான் செஞ்சுருப்பேன்னா அறியாமல் தானே செஞ்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கோயிலே கேளுங்க. நீங்கள் எதுக்கு யாரையாவது கூட ஆக்ஷன் பண்ணீங்க, நீங்களே போய் உட்காந்து கண்ணை முடி நீங்களே மனசுக்குள்ளே கேளுங்க. வாய் திறந்து கேட்டால் தானே எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க, தேவையே இல்லைங்க. நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டு உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடிஞ்சிட்டு உங்களுக்கு கல்ல தண்ணி அழுங்க. ஏன்னா அதில் தெரிஞ்சு தானே ஆகணும் அதனோட விடை. செய்யும்போது உருகும்போது இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் எல்லாம் உருகி பாட்டு பாடி தான் இறைவன் அடைஞ்சாங்க. அது மாதிரி உருகி கேளுங்க, உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் ஆகும் அந்த பிரபஞ்சம். வாழ்க வளமுடன்.